குட் டே வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் வந்து சோல் ப்ராப்ரியேட்டர்ஷிப். சோல் ப்ராப்ரியேட்டர்ஷிப் தான் வேற ஒன்றும் இல்லை, தனியா ஒருத்தர் சுயமா ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்றது. அது எந்த மாதிரியான பிஸ்னஸா இருக்கலாம், அது சின்ன பிஸ்னஸா இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸா இருக்கலாம், எல்லாமே சோல் ப்ராப்ரியேட்டர்ஷிப் கீழே தான் வரும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்ட்னர்ஷிப்பா இருந்தா மற்றவங்க கிட்ட கேட்டு அவங்களோட கருத்துக்களையும் கணிச்சு அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஆனா இதுல எல்லாமே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ எங்க இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இது பண்றதோட வேலை வந்து சோல் ப்ராப்ரியேட்டர்ஷிப். அந்த பர்டிகுலர் பர்சன் மட்டும் தான் டிசைட் பண்ணுவாங்க. இதுல வந்து இன்ட்ரடக்ஷன், டெஃபனிஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நார்மலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் நம்ம என்ன பண்ணணும்னா, உதயம் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம வச்சுக்கணும். அதுதான் ஒரு ஒரு லூப் ஹோல் மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இதே இதுக்கான ஐடியாவும் கொடுக்கும். அண்ட் வந்து இப்போ ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ்ல இருந்து அந்த பிஸ்னஸ் மட்டுமே வந்து மோட்டிவா இருக்கக்கூடாது, ப்ராஃபிட் ஏர்னிங் மட்டுமே மோட்டிவா இருக்கக்கூடாது. அது மூலமா வந்து கிட்ஸுக்கு வந்து ஸ்பான்சர் பண்றதும் கூட உங்க பிஸ்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணதான் செய்யும். அண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ்ல என்ன பண்ணணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலி இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆசை இருக்கக்கூடியவங்களா இருந்தால் நம்மளோட கிட்ஸுக்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் அந்த பிஸ்னஸ் ஸ்கில்ல. நம்ம கற்றுக்கிட்ட ஸ்கில், நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தால் உங்களோட ஸ்கில்ல உங்களோட கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பீங்க, நீங்கள் டீச்சராக இருந்தால் உங்களோட ஸ்கில்ல உங்களோட கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி நம்மளோட ஸ்கில்ல ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கொண்டு போறதும் இதோட ஸ்பெஷாலிட்டி தான். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, எசென்ஷியல் டு பிகின் எ ப்ராப்ரியேட்டர்ஷிப். ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கணும். அந்த பிஸ்னஸ் ஐடியா ஜஸ்ட் நான் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ண போறாங்க நானும் பிஸ்னஸ் பண்ண போறேன்னு இல்லாமல் அது ஒரு பேஷனாக இருக்கணும். அந்த பேஷனோடு இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் இன்னும் ரொம்ப நல்லா வரும். அண்ட் இன்னோவேட்டிவ்ஷிப் இருக்கணும். அண்ட் வந்து குட் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் வந்து ரிஸ்க் பியரிங் வந்து அவங்க கிட்ட இருக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோன்னே நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மில்லியனராகவும் ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய லூப் ஹோல்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அதுக்கப்புறம் தான் அந்த பிஸ்னஸ் ஃப்ரேம்ல நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும். இப்போ பிஸ்னஸ்ல வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். நான் ஒரு சேம் பிராண்டா இருந்தா, சேம் நேம் வச்சிருக்கக்கூடிய பிராண்டா இருந்தா சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். இது வந்து நிஜமான பிராண்டா இல்லை வந்து தப்பான பிராண்டா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு யூ நீட் டு ஃபிகர் அவுட் எ நேம் which is used by any other businesses. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு நேம் வைக்க போறீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ் வந்து யாராவது வச்சிருக்காங்களா, அந்த நேமை யாராவது வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இது பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் இது பண்ணதுக்கு பேன் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேன் அப்படி இல்லாட்டி ஒரு ஆதார், அப்படி இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் எம்எஸ்எம்இ லோக்கல் லைசன்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். இப்போ வந்து லைசன்ஸ் வாங்காம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணா அந்த பிஸ்னஸை வந்து கவர்மெண்ட் லீகலா க்ளோஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அவங்க கிட்ட இருக்கு. இப்போ ப்ராப்ரியேட்டர்ஷிப்னா என்னன்னு பார்ப்போம். ப்ராப்ரியேட்டர்ஷிப்பை வந்து சோல் ப்ராப்ரியேட்டர்ஷிப்னு சொல்லுவாங்க, சோல் என்டர்பிரனர்ஷிப்னு சொல்லுவாங்க, அண்ட் வந்து சோல் ட்ரேடர்ஷிப்னு சொல்லுவாங்க, இல்லை சிங்கிள் ஓனர்ஷிப். இது எல்லாமே ப்ராப்ரியேட்டர்ஷிப்க்கு இணையான ஒன்று தான். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஒன் பர்சன் கம்பெனி. ஒன் பர்சன் கம்பெனினா என்ன, ஒரு பர்சன் தனியா இருந்து ஒரு பிஸ்னஸை வந்து கட்டமைச்சு அண்ட் வந்து அதோட ஒரு சிம்பிளிசிட்டியா ஒரு பிஸ்னஸை நடத்திட்டு வருது தான். அண்ட் வந்து இதுல இருந்து கிடைக்கக்கூடிய லீகல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே, இந்த கம்பெனில இருந்து கிடைக்கக்கூடிய லீகல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து அவங்கள தான் போய் சேரும். ஆஃபரிங் லிமிடெட் liability, protecting personal assets and separate legal entity status, allowing one person to be both shareholder and director. அங்க ஷேர் ஹோல்டர், டைரக்டர் ஒரு டிசிஷன் மேக் பண்றதா இருக்கட்டும், இல்லை வந்து லாஸ் ஆயிட்டுனா அந்த லாஸை பியர் பண்றதா இருக்கட்டும், இல்லை ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டாங்கன்னா ப்ராஃபிட்டை எடுத்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த ஒன் பர்சன் கம்பெனியில் அந்த பர்டிகுலர் பர்சன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா எந்த டைம் நீங்கள் வந்து அந்த இதை போஸ்ட் பண்ணணும், இல்லை வந்து எந்த டைம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுறது நம்ம தான். அண்ட் வந்து இப்போ வந்து நான் சொல்லிட்டேன், சோல் ப்ராப்ரியேட்டர்ஷிப் நான் இப்போ வந்து சொல்லிட்டேன்.
இதுல ஒரு நார்மலா இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் பிசினஸ் அப்படிங்கறது நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒண்ணு. Registration is crucial for sole proprietorship to establish legal recognition. ஒரு அதாவது சட்டப்பூர்வமா அது அங்கீகரிக்கப்படணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். build a business credibility and enable for format operations like opening a dedicated business bank account. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு தனியா ஒரு பேங்க் அக்கௌண்ட் தேவை. அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளோ அமௌண்ட் இருக்கு, அந்த அமௌண்ட்டை நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். இட் ஃபெசிலிட்டேட்ஸ் கம்ப்ளையன்ஸ் வித் டேக்ஸ். இது எல்லாமே டேக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு லீகலைஸ்டு வேல பே பண்ணணும். அதாவது இப்போ டேக்ஸ் அந்தந்த டைமுக்கு பே பண்ணி அந்த டேக்ஸை கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதும் உங்களோட பிஸ்னஸோட என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிளிஃபைஸ் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் அண்ட் ப்ரொவைட்ஸ் அசஸ் டு கவர்மெண்ட். டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுமே நம்ம என்ன பண்ணணும்னா லீகலைஸ்டு வேல இது பண்ணணும். இப்போ அதுக்கு உங்க கம்பெனி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எந்த நேம்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, எந்த பிளேஸ்ல ரெஜிஸ்டர் பண்றீங்க, எந்த டைம்ல ரெஜிஸ்டர் பண்றீங்க, அது எந்த மாதிரிப்பட்ட பிஸ்னஸ், அண்ட் இதுல எவ்வளோ தூரத்துக்கு அமௌண்ட் கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது கமன்சிங் ஸ்டார்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ அமௌண்ட்டை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், அந்த கமன்சிங் அமௌண்ட் எவ்வளவு, ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஒரு ரெஜிஸ்டர் பண்ணும்போது இதை எடுத்துப்பாங்க. தேங்க்யூ.